பார்க்கிங் பிரச்சனையால் பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷியின் சகோதரர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹீமா குரேஷி தமிழில் காலா, வலிமை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம். தமிழில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா திரைப்படம் மற்றும் அஜித்குமார் நடிப்பில் வெளியான வலிமை போன்ற திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி. இந்நிலையில் டெல்லியின் நிஜாமுதீன் பகுதியில் வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக நள்ளிரவு வீட்டின் முன்பு ஏற்பட்ட தகராறில் நடிகை ஹீமா குரேஷியின் சகோதரர் ஆஷிப் குரேஷி கொலை செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஆஷிப் குரேஷியின் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் 2 நபர்கள் தங்களது வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். வாகனத்தை நிறுத்தியதால் இடையூறாக இருப்பதாக கூறி அதனை அப்புறப்படுத்த சொல்லியுள்ளார் ஆஷிப் குரேஷி. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தி 42 வயதான ஆசிஃபை தாக்கியதாக கூறப்படுகிறது. பலத்த காயங்களுடன் அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு சென்றதும் மருத்துவர்கள் 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஆசிஃப் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். முன்னதாகவே பார்க்கிங் தொடர்பாக பிரச்சனை இருதரப்புக்கும் ஏற்பட்டதாக ஆசிஃபின் மனைவி கூறியிருக்கிறார். पार्किंग की बात को लेके उन्होंने कुछ भी नहीं कहा था मेरे हस्बैंड ने, और वो लोग ही एकदम गंदी गंदी गालियां दे रहे थे. सारी बिल्डिंग वालों ने भी देखा और पड़ोसियों ने भी देखा. அற்பமான ஒரு பிரச்சனைக்காக ஆசிஃபை அண்டை வீட்டார் கொடூரமாக தாக்கியதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். பார்க்கிங் பிரச்சனைக்காக ஒரு நபரை கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.